இதய பாதிப்பு உள்ள தனது கணவரை அருகிலிருந்து பார்த்து கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பியதாக யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை போலீசார் கைது செய்தனர். மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு நெஞ்சு வலிப்பதாக கூறியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஃபெலிக்ஸை காண வந்த அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஃபெலிக்ஸின் மனைவி, ஆங்கில நாளிதழில் வந்த செய்தியை தமிழாக்கம் செய்து வெளியிட்டதற்காக தனது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தனது கணவரை எங்கு அனுமதிக்கப் போகிறார்கள் என தெரியவில்லை என்றும், உடல் நலம் சரியில்லாத கணவரை அருகிலிருந்து பார்த்து கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நான் வைக்கிறேன். என்னன்னா, எங்க ஹஸ்பண்ட் கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்குங்கிறாங்க. கார்டியாக் அரெஸ்ட் வந்தவங்க கூட கூட யாருமே இல்லை, அவங்களோட ஆட்கள் யாருமே இல்லை, அன்னோன் பீப்புள் கூட இருக்கிறாங்க. இது எந்த விதத்துல ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இப்படி பண்ணலாம்? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நான் யாருகிட்ட சொல்ல முடியும்?